ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஃபோட்டோவை ஹேக் பண்ணுற வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போறேன். அதை பார்க்கறது எப்படி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 2 ஃபோட்டோவை ஹேக் பண்ணிக்கிற மாதிரி வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பேர்ஸுங்கிற ஒரு ஏஐ வெப்சைட்டு தான். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோவை ஒன்றா இருக்கிற மாதிரி மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ இன்ஸ்டா டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணுற அந்த ஆப்ஷனில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜை ஒரு ஒயிட் கலரில் இந்த மாதிரி நார்மலாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கேன்வாஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு எந்த மாதிரி வீடியோ உருவாக்க போகிறீங்க, லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா போர்ட்ரேட்டாக வேணுமாங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், அடுத்து பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் போய்ட்டு நம்ம வீடியோ உருவாக்க போகிற அந்த 2 ஃபோட்டோ, அதாவது எந்த 2 ஃபோட்டோவை ஹேக் பண்ணுற மாதிரி வீடியோ உருவாக்க போகிறோமோ அந்த 2 ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபோட்டோவும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது இந்த 2 ஃபோட்டோ வந்து பக்கத்தில் இருக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரி கரெக்டான சைஸில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஃபோட்டோவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட வேண்டியதான். இதோட வந்து நம்ம இந்த மெர்ஜ் பண்ணுற வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம டேரெக்டாக இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ உருவாக்கிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் குரோமில் போய்ட்டு பிக்ஸ்பேர்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதும் அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த பிக்ஸ்பேர்ஸுங்கிற ஒரு ஏஐ வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இமேஜ் இல்லை வீடியோன்னு போட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபைலை சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் உருவாக்குனா அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ண அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைப் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸு, இதில் தான் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உருவாக்கணும். அதாவது வந்து சொல்லணும், கமெண்ட் மாதிரி சொல்லணும். இப்போ அந்த 2 ஃபோட்டோவும் ஹக் பண்ணணுன்னா ஹக் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதணும். இல்லை வேறு ஏதாவதுனா நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து உருவாகி வரும். இப்போ நான் வந்து எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் உள்ள 2 பேரும் ஹக் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 ஃபோட்டோவும் அழகாக ஹக் பண்ணுற மாதிரி வரும் பாருங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவும் சூஸ் பண்ணி முடிச்சுட்டு மெசேஜும் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதில் வேறு எதுவும் உங்களுக்கு என்ன எஃபெக்ட்டு, ஸ்டைலு இல்லை செகண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் வேணும், அதாவது வந்து அந்த ஹக் பண்ணிக்கிற செகண்ட் அந்த டைம் வந்து கூட வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட உங்களுக்கு வரும். அதாவது இப்போ லாங் டைம் ஒரு 5 செகண்ட் இருக்கா, அது கூட நீங்கள் ஏதாவது டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட வரும். இப்போ 5 செகண்ட் வந்து 8 செகண்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். ஸோ எதுவும் வேணாம்னா விட்டுடலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி மெசேஜ் எழுதியாச்சு, இமேஜையும் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து கீழே பாருங்கள், வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து கிரியேட்டிங் கொடுத்ததும் இந்த பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம மெசேஜில் கொடுத்த மாதிரி அந்த 2 ஃபோட்டோவும் ஹக் பண்ணுற மாதிரியான வீடியோ வந்து உருவாகிட்டு இருக்குது. ஸோ அது உருவாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும், ஈஸியாகவே லோட் ஆகி சீக்கிரமாக இந்த வீடியோ வரும். பட் நெட்வொர்க் சரியில்லாததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்களோட ஃபோனில் நெட்வொர்க் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் சீக்கிரமாக இந்த மாதிரி வீடியோ ரெடியாகி வந்துடும். இது வந்து பெரிய வேலையே இல்லை. இந்த வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டெய்லி உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் எந்த அளவுக்கு வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயமே. இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி
ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ வந்து உருவாக்கிக்கலாம். இதில் வந்து இப்போ நீங்கள் ஹக் பண்ணுற மாதிரி தான் மெசேஜ் போட்டிருக்கீங்க. இல்லை 2 பேரும் ரன் பண்ணுற மாதிரி, இல்லை டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மெசேஜ் எழுதினீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட்டில் ப்ரோம்ப்ட்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரி மெசேஜை டைப் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி கூட அந்த 2 ஃபோட்டோவும் வீடியோ மாதிரி உருவாகி வரும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ வேணாலும், எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இன்னும் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஒரே வீடியோவில் சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதில் பாருங்கள், உருவாக்குன அந்த வீடியோவை டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகி உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதே நீங்கள் கோ டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் உருவாக்குறதுக்கு கோ டு கிரியேட்டுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ உருவாக்கிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி இமேஜ் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெசேஜை டைப் பண்ணி வீடியோவாக உருவாக்கிக்கலாம். இதில் பாருங்கள், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறையாவே ஆப்ஷன்ஸ், நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிச்சேன்னு சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.